செட் ஆகல தம்பி, கொஞ்சம் அது செட் ஆகல. மேபி கொஞ்சம் ஷார்ப் வைக்கிறீங்களா? செக் செக் செக். தேங்க்யூ, நன்றி. மேபி செக் செக். பிரைஸ் பீ டு காட். பேஸ் கம்மி பண்ணு, பேஸ். செக் செக். பிரைஸ் பீ டு காட். ஓகே, சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனாவது நாள் இது? 10வது நாள். வா, ரொம்ப பாராட்டுற ஒரு விஷயம். 10வது நாள் உபவாசத்தோடு நீங்க வந்திருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த உபவாசத்துல ஒரு வல்லமை இருக்கும். புரியுதுங்களா? நிறைய கட்டுகள் உடைக்கிற ஒரு நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா உபவாசம். ஃபாஸ்டிங் வந்து அது எப்படி சொல்றது, ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஃபாஸ்டிங் இருந்து பல காரியங்களை நாங்க மேற்கொண்டது பார்த்திருக்கிறோம். பெரிய பெரிய கட்டுகள் உடைக்கதை பார்த்திருக்கிறோம். சாத்தான் பிடிலுக்குள்ள இருக்குதான அந்த பிள்ளைகளை ஆண்டவர் விடுதலை செய்து நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஃபாஸ்டிங்னு வந்தாலே அது இட்ஸ் அ பவர்ஃபுல், ஒரு எப்படி சொல்றது, பெரிய ஒரு வல்லம்ன்ட்டு நாங்க சொல்ல முடியும். இல்லைங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கீங்களா? உண்மையாகவே ஒரு 2 பேர் மட்டும் தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு கொஞ்சம் எல்லாமே சந்தோஷமா இருக்கீங்களா? வெரி குட். ஒருவேளை நீங்க புதுசா வந்திருக்கலாம். யாராவது புதுசா வந்திருக்கீங்களா? இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல தான் நான் புதுசா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. யாரும் இருக்கீங்களா புதுசா வந்திருக்க? அவங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு, ஒரு வார்த்தை இருக்கிறது. புரியுதுங்களா? நீங்க வரும்போது வெறுமையா வந்திருக்கலாம், காலியா வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், பிரச்சனையோடு வந்திருக்கலாம். இங்க போய் அட்லீஸ்ட் தீர்வு வரமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியில வந்திருக்கலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், இது நீங்க நிச்சயமா உங்க லைஃப்ல நடக்கும். புதுசா வந்தவங்களுக்கு எதிர்பார்ப்போடு வந்தவங்க, பொதுவான ஒரு கூட்டத்துக்கு இருக்கு ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்வாரு. ஆனா புதுசா இந்த சபைக்கு போய் அட்லீஸ்ட் ஏதாவது மாறுமா, இயேசு கிட்ட வந்துட்டு பிறகு ஏதாவது ஒன்று மாறுமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு வந்திருப்பீங்க. கண்டிப்பா நிச்சயமா இயேசு நாமத்தை அது நடக்கும். நீங்க வரும்போது வெறுமையா வந்திருக்கலாம், ஆனா போகும்போது வெறுமையா நீங்க போகவே மாட்டீங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். ஏன்னா தேடி வருகிற எல்லா ஜனங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல தேவனா இருக்கிறார். அவர் தள்ளுகிற தேவன் இல்ல, ஏற்றுக்கொள்ளுகிற தேவன். சொல்லுங்க, ஏற்றுக்கொள்ளுகிற தேவன்.
கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷன் இல்ல, மனுஷன் ஏமாத்திடுவார். ஆனா தேவன் ஏமாற்ற மாட்டார். தேவன் ஏமாற்ற மாட்டார். பாடுங்களை ஒன்றும் செய்யாது, பாடுங்களை ஒன்றும் செய்யாது. The Spirit of God, ஆவியானவர் இசை ஒன்றும் செய்ய முடியாது. ஆவியானவர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். அப்படியே கண்களை மூடி கண்களை மேலே உயர்த்தி வெரி குட் சூப்பர் வெரி குட் ரபா கபாலா கரமா ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே சுதந்திரம் உண்டு. Where there is the Spirit of God there is deliverance. Where there is the Spirit of God there is freedom. பக்தியிலிருந்து சுதந்திரம், பாவத்திலிருந்து சுதந்திரம். ஷாப்ரே காபோகா இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus. மனுஷன் இல்லை, தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியும் பக்கத்திலே இருக்கிறது. தேவ ஆவியானவர் பக்கத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவ ஆவியானவர் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். The Spirit of God is moving next to you. ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇದೆ. ದೇವರ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಚಲಿಸ್ತಿದ್ದಾನೆ. Thank you for working. Thank you for working. Thank you for working. நீங்க செய்ய போறீங்க. நன்றி 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 அப்பா நன்றி.
உள்ளங்கள் மேகமே உள்ளங்கள் மேகமே. கடைசியாக வாஞ்சியோடு ஆவியே கண்ணடுகிறார் ஆத்மவே 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 மழையாகி வந்தி மழையாகி வந்தி ஆத்மவே 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 மழையாகி வந்தி ஆத்மவே மழையாகி வந்தி ಸುಮಧುರವಾದ ಪಾದದ ಬಳಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ನಿಮ್ಮ ಆತ್ಮನನ್ನು ಬಯಸಿ ಬಂದಿದ್ದೇವೆ. ಬಲದಿಂದ ಏನೂ ಆಗಲ್ಲ, ಪರಾಕ್ರಮದಿಂದ ಏನೂ ಆಗಲ್ಲ, ದೇವರ ಆತ್ಮದಿಂದಲೇ ಎಲ್ಲವೂ ಸಾಧ್ಯ ಎನ್ನುವ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಿಮ್ಮ ಸಮ್ಮುಖ ಬಂದಿದ್ದೇವೆ. பலத்தினால ஒண்ணுமே ஆகாது, என்னுடைய பராக்கிரமத்தினால ஒண்ணுமே ஆகாது, என்னுடைய ஆவியினால மாத்திரமே எல்லாமே நடக்கும் என்ற விசுவாசத்தோடு நம்ம வந்திருக்கிறோம். எங்களை நீங்க ஆளுகை செய்யுங்க இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். ஜோர கரங்களை தட்டி ஜோர கப்பல் தட்டி அவரை நாமம் மகிமைப்படுத்துங்க. ஓகே, எத்தனை பேருக்கு இந்த பாட்டு ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதும் ஒரு வாழ்வு அது அவருக்கே கொடுக்கப்படும். அந்த பாடலை பாடி நாம மகிழ்ப்படுத்தலாம். கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன், எனக்கு மெசேஜ் டைம் தேவைப்படும். பட் குட், பாடலை பாடுறதை காட்டிலும் சம்டைம் பாடல் என்ன பண்ணணும், உங்களை எமோஷனல் கொண்டு போயிடும். வேர் யுவர் ஹார்ட் இஸ் நாட் கனெக்டட். இதே கனெக்ட் ஆயிருக்கே இருக்காது. ஆனா அந்த ஃப்ளோ, அந்த மியூசிக் சவுண்ட் என்ன பண்ணா உங்களே நீங்க மறந்து பண்ணுவீங்க. ஆனா துதி எடுத்தீங்க தெரியுமா, துதி எடுத்தீங்க தெரியுமா, துதி ஏர் எடுத்தீங்க தெரியுமா, அதுல வல்லமை இருக்கிறது. ಪವರ್ಫುಲ್ ಸ್ತುತಿಗಳು ಹೇಳಿದ್ರಿಂದ ಸ್ತುತಿ ಮಾಡೋದ್ರಿಂದ ಅದರಲ್ಲಿ ಬಲ ಉಂಟು. ಅದರಲ್ಲೇ ಎಲ್ಲ ಬಿರುಕುಗಳನ್ನ ಸರಿ ಮಾಡುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರುತ್ತಾಗ್ತದೆ. ಅದರಲ್ಲೇ ಎಲ್ಲವನ್ನ ದೇವರು ಮಾಡುವ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. ஓகே, ஒரு பாடலை பாடி ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழுவோம் என்று பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இதுவோ ஒரு வாழ்வு அது அவருக்கு கொடுத்திடுவோம். பாருங்க, ஜீவனுள்ள மறுபடியும் ஜீவனுள்ள நாட்களெல்லாம்
அடைந்திடமே என் புகழிடமே ஆராதனை உமக்கே அடைந்திடமே என் புகழிடமே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா பரிசுத்தமாகும் பரிசுத்தமாகும் யெகோவாவே ஆராதனை உமக்கே பாடுகள் யாவரையும் பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே பரிசுத்தமாகும் யெகோவாவே ஆராதனை உமக்கே அவர் என்னை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார் உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனா ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஹோசேனா ஆராதனை உமக்கே உங்களை நீங்க மறந்து பாடுங்க ஆராதனை ஆராதனை It is you and God. வேறு யாருமே மத்தியில் இல்லை. சொல்லுங்க அப்பா 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 பீரை செலுத்தி பிறக்கமுன்னா உமக்கென்று வாழ்ந்திட ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினம் உமக்கே ஆராதனை உமக்கே அனுதினம் உமக்கே அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அறிக்கையாய் சொல்லுங்க அவரை பார்த்து அவமானம் அடைவதில்லை அப்பா நான் உமது பிள்ளை அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்படி பிள்ளையா நீங்க இருக்கிறீங்க அப்பா நான் உமது பிள்ளை ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை உம்மை காண உம்முகம் தாழ்வே தாகமா இருக்கிறேன் அதிகமா துதிக்கிறேன் எத்தனை பேர் தாகம் இருக்கு சொல்லுங்க தாகமா இருக்கிறேன் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. பேசுங்க
போயிருப்போம். நீங்க பேசுறதுனால நீங்க உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு இந்த இடத்துல பேசுங்க சுவாமி. ஆளுகை செய்கிற நம்முடைய நாமம் மகிமையே. ஓகே, ரொம்ப நன்றி. எல்லாம் உட்காருங்க. கரங்களை தட்டி தேவன் மகிமை செலுத்துங்க. சப்பாளை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி ತುಂಬಾ ಸಂತೋಷ. ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಕನ್ನಡನೇ ಬರುತ್ತೆ ಅನ್ನೋರು ಮಾತ್ರ ಯಾರಿದ್ದೀರಾ? ನಮ್ಗೆ ಕನ್ನಡ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾವ ಭಾಷೆ ಬರಲ್ಲ, ನಮಗೆ ಕನ್ನಡನೇ ಬೇಕು ಅನ್ನೋರಿದ್ರೆ ಎಸ್ ಸರ್, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನಾನು ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀನಿ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಮಾತಾಡ್ತೀನಿ. ನಿಮ್ಗೆ ಯಾವ ಭಾಷೆ ಬೇಕೋ ಆ ಭಾಷೆ ನೀವು ಮಾತಾಡೋಕ್ಕೆ ದೇವರಿಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾರೆ. ಬಟ್ ಆದರೆ ಈ ವಾಕ್ಯದ ಸಾರಾಂಶ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಂಡ್ರೆ ಸಾಕು. நீங்கள் அந்த வார்த்தையுடைய வெளிப்பாட்டை புரிந்து கொண்டாலே போதும். நான் கன்னடிகா, ஓகே. ஸோ என்னோட தமிழ் கொஞ்சம் ஆக்சென்ட் வரலாம், மேபி கொஞ்சம் டெவலப் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ ஹவ் கர்த்தர் உதவி செய்வதாக. ஆமென். கர்த்தர் சமூகத்தில் குயவனாய் நாங்கள் வந்திருக்கிறோம். சரி, குயவனாக இருக்கிறார், களிமண்ணை நாங்கள் இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த நாளில் அவரை எப்படி உடைத்து உருவாக்கி என்ன பண்ண போகிறோம்ல ಕರ್ತರ್ ಸಿಸ್ಟಮ್. ஆனால் இன்னைக்கு ನೀವು ಬರಬೇಕಾದ್ರೆ ಹೆಂಗೆ ಬಂದ್ರು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಯಾವ ದಾರಿ ಹಿಡ್ಕೊಂಡು ಬಂದ್ರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಯೇಸುವಿನ ದಾರಿ ಹಿಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀವಿ. ಯೇಸುವಿನ ದಾರಿ ಎಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋದು ಗೊತ್ತಾ? ಮೋಕ್ಷಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ, ಅಂದ್ರೆ ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ. ಅಂದ್ರೆ ಎಲ್ಲಿ? பரலோகಕ್ಕೆ ನಿಮ್ಮನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ. புரியுதுங்களா? இன்றைக்கு எதுவுமே இல்லை, உங்களையும் ஆண்டவரையும் கனெக்ட் பண்ணுற ஒரு வசனத்தை நான் பேசி சீக்கிரமா முடிச்சு அப்படின்னு சொல்றேன். மேபி எனக்கு தெரியல சீக்கிரம் முடிப்பேன் இல்லைன்ட்டு. ஆனால் ரொம்ப யோசிக்காதீங்க, ತುಂಬ ಯೋಚನೆ ಮಾಡಬೇಡಿ. ನಿಮ್ಮನ್ನ ಬೇಗನೆ ಕಳಿಸ್ತೀನಿ, ಪ್ರಯತ್ನ ಪಡ್ತೀನಿ. ಓಕೆ, ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? ಯಾರಾದ್ರೂ ನೀರು ಬೇಕಂತ ಕುಡಿಯೋದಕ್ಕೆ தண்ணீரை வேணுமா, பிரேக் எதாவது வேணுமா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் டிஸ்டர்பன்ஸ் இல்லாத உட்காரணும். ஐ ரிக்வெஸ்ட் யுவர் ஃபோன் சைலண்ட் மோட்ல நீங்கள் போட்டுருங்க. கொஞ்சம் நேரம், சில நேரம் இந்த வசனத்தை பார்த்து கொஞ்சம் ஷார்ப் வைங்க, கொஞ்சம் ஷார்ப். எஸ் எஸ், தேங்க்யூ. பேஸ் பண்ணிருக்கேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எஸ், கிளியராக இருக்கு. தேங்க்யூ, ரொம்ப நன்றி தம்பி, ரொம்ப நன்றி. நல்லா வாசிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். ஓகே, ஸோ பெரும்பாடு அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பெரும்பாடுனா என்ன? இல்ல, நீங்க அது அந்த சினாரியை சொல்லக்கூடாது. பெரும்பாடுனா என்னது? சிம்பிள், தமிழ் தானே. பெரும்பாடு என்னது? பாடுகளே ரொம்ப பெருசு, தாங்க முடியாது, கெப்பாசிட்டிக்கு தாண்டி, இல்லீங்களா? அதுதான் பெரும்பாடு. இன்னைக்கு வந்து டுடே we gonna discuss about பெரும்பாடு ஸ்திரீ. புரியுதுங்களா? யாரை பத்தி பேசுறோம்? பெரும்பாடு ஸ்திரீ. யாரு? ரத்த குசும ரோகி. The women with the blood issue, not only blood issue, the women with constant blood issue. அதை பத்தி நாங்க வாசிக்க போறோம். எடுத்து வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளலாம். மத்தாய் 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ಅಷ್ಟರಲ್ಲಿ 12 ವರ್ಷದಿಂದ ರಕ್ತ ಕುಸುಮ ರೋಗಿಯಿಂದ ಒಬ್ಬ ಹೆಂಗಸು, ನಾನು ಆತನ ಉಡುಪನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ಸಾಕು, ನೆಟ್ಟಗಾಗುವೆನು ಎಂದು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಅಂದುಕೊಂಡು ಹಿಂದಿನಿಂದ ಬಂದು ಆತನ ಉಡುಪಿನ ಗೊಂಡೆಯನ್ನು ಮುಟ್ಟಿದಳು. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸಿಸ್ಟರ್. ಸಾಕು. ನಿಮ್ಮ ಹೆಸರು ಸಿಸ್ಟರ್ ಅರುಣ ಅಲ್ವಾ? ಥ್ಯಾಂಕ್ ಯು. ಓಕೆ, ஸோ கவனமாக கேளுங்க. இதை நான் யாருமே என்னை தவற புரிந்து கொள்ளக்கூடாது. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு டாக்டரை நான் பேச நினச்சிட்டேங்க. நானும் ஒரு மெடிக்கல் கோர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மெடிக்கல் நாலேஜ் இருக்கிறது. சிலது கொஞ்சம் தெளிவாக பேசுறதுபடியாக நீங்கள் எதுவுமே என்னை தவிர எடுக்கக்கூடாது. எனக்கு கல்யாணம் இருக்குது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, எனக்கு தங்கச்சி இருக்கு, எனக்கு அம்மா இருக்காங்க, எல்லாமே தெரியும். பெண்கள்லாம் யார், பெண்களுடைய பிரச்சனை என்ன, எல்லாமே தெரியும். மோரோவர் ஐ எம் டு மெடிக்கல் ஃபீல்ட் ஆல்சோ. இந்த மெடிக்கல் கேம்ப் பண்ணும்போது நிறைய பேர் நான் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணுறோம். தேவ கிருபையால் அதை செய்து கொண்டு வருகிறோம். ஆகியாலும் கொஞ்சம் இதனுடைய பின்னணியை, அதனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆழமாக நான் பேசினாக்கா உங்களுக்கு அது புரிய வரைக்கும். ஐ திங்க் சம்படி இஸ் கவரிங்களா பிரதர்? ஓகே, நான் நீங்கள் டிக்கெட் படுத்துறேன். சிஸ்டர் அம்மு உள்ள வரீங்களா? ஓகே, பாப்பா இருக்காங்களா? சரி, எல்லாமே உங்களுடைய அப்படி சார் கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய செவிகளை, உங்களுடைய கவனத்தை பக்கம் வைத்துருங்க. ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இந்த வசனம் வந்து கொஞ்சம் ஆழமாக நான் போக ஆசைப்படுகிறேன். So I want everybody to listen to me very carefully. Okay? கடைசியில் நான் கேள்வி கேட்பேன். ஆமா, பயப்படாதீங்க.
கேள்வி கேட்பாரு. ஓகே, சோ பெரும்பாடுள்ள ஸ்திரீ. ஓகேங்களா? யூ நோ ரைட் வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் மென்சஸ், ரைட்? புரியுதுங்களா? வாட் இஸ் திஸ்? பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன? பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய சினாரியோ இந்த கதை நாங்க பார்க்கறோம்னா 12 வருஷமா பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீயை பத்தி நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். 12 ವರ್ಷಗಳ ಕಾಲ ರಕ್ತ ಕುಸುಮ ರೋಗಿ ಬಗ್ಗೆ ನಾವು ಇಲ್ಲಿ ಧ್ಯಾನ ಮಾಡ್ತಿದ್ದೇವೆ. 12 ವರ್ಷம், 1 ವರ್ಷம் 2 ವರ್ಷம் 3 ವರ್ಷம் இல்ல, 12 வருஷம். ஓகே ஓகே, ಇವರ ಪತಿ ಇದು ಎప్పుడు ನಡೆದಿச்சு? ಇದು ಯಾವಾಗ ನಡೀತು? ಈ ವಾಕ್ಯ ಯಾವಾಗ ನಡೀತು? ಯೇಸು ಸ್ವಾಮಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ಎಷ್ಟು ವರ್ಷ ಮುಂಚೆ? 2000 வருஷத்துக்கு ಮುಂಚೆ. ಅಂದ್ರೆ ಐ ವಾಂಟ್ ಟು ಅಂಡರ್ಸ್ಟ್ಯಾಂಡ್ ದ ಬ್ಯಾಕ್ಗ್ರೌಂಡ್. அங்க இருந்த ஊருடைய நிலைமை பார்த்துக்கணும். இன்றைக்கும் கூட நிறைய கிராமம் உள்ளது போகும்போது they doesn't know what is sanitary napkins தெரியல. புரியுதுங்களா? மெடிக்கல் ஷாப் இல்ல, ஃபெசிலிட்டிஸ் இல்ல. புரியுதுங்களா? இப்பயே இந்த நிலைமை யோசித்து பாருங்க. 2000 வருஷத்துக்கு முன்பாக. I don't know why I'm talking this word. This word will definitely speak to somebody. எனக்கு தெரியல, நான் நிறைய மெசேஜ் நான் மைண்ட்ல இருக்கு, அது பண்ணலாம் அது பேசணும், பட் ஏதோ இதுதான் பேசணும்னு சொல்லி எனக்குள்ள ஒரு I don't know ஃபோர்ஸ் இதனால பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் இது பேசணும்னு யோசித்தேன், பட் ஆனாலும் இதுதான் பேச